ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். காலையிலேருந்து நம்ம நிறைய பேசுகிறோம், யோசிக்கிறோம், நம்ம தியானிக்கிறோம், பைபிள் ஸ்டடி பண்ணுறோம். ஒவ்வொரு முறை கூடி வரப்பையும் நம்ம பல திருச்சபை வளர்ச்சி, தனிமனித பக்தி விருத்தி, சுய ஒழுக்கம், குடும்ப பலிபீடம், இதை பற்றிலாம் நம்ம தியானித்து பேசி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். நிறைய நேரங்களில் மேடை பேச்சு, மேடை பிரசங்கம், பொதுவெளி பிரசங்கம், இதெல்லாம் ஒரு பெருந்திரள் கூட்டத்தில் பேசப்பட்டு பயனுள்ளதாக இருந்துட்டாலும் கூட அது பெரிய தாக்கத்தை உருவாக்குதா அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தை கேட்குறோம், 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நம்ம கேட்குறோம். அப்புறம் 7 நாள் குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம்னா கூட 3.5 மணி நேரம், 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பிரசங்கத்தை ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் ஒரு யூடியூப்லேயோ அல்லது மீடியாக்கள்லையோ நம்ம செய்தியை கேட்குறோம், பலவிதமான கருத்துக்களை கேட்குறோம். அப்படின்னா நாம் எங்கே ஒரு அங்கம் வகிக்கிறோமோ அந்த அங்கம் வகிக்கிற திருச்சபையின் தரிசனம், நோக்கம், நம்மளை வழிநடத்துகிற தலைவருடைய அந்த எதிர்கால திட்டம், இதுக்கு நேரம் அவர் சபையை ஊழியத்தை நடத்திட்டு போகிறதுக்கு நமக்கு ஒரு கருத்தை, ஒரு திட்டத்தை நமக்கு சொல்லி நம்மளை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருந்தாலும் கூட டிஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மீடியா, இந்த மீடியா உலகம் நம்முடைய அந்த ஃபோக்கஸை டிஸ்ட்ராக்ஷன் பண்ணிடுது. அப்படி பண்ணும்போது நீங்கள் ஆவிக்குரியதை தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்னா கூட, ஆவிக்குரிய விஷயத்தை தான் பாட்டாவோ பிரசங்கமாவோ போதனையாவோ கேட்குறோம்னா கூட, நாம கேட்குற அந்த பிரசங்கம், மீடியாக்களில் கேட்குற அந்த பிரசங்கம், அந்த போதனைகள்லாம் நம்முடைய திருச்சபை விசுவாச பிரமாணத்துக்கும் நம்பிக்கைக்கும் உட்பட்ட அல்லது அந்த பின்னணியை சார்ந்த ஒரு நபர் தான் அந்த மீடியாவில் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரா அப்படின்னா தெரியாது. அப்படி ஒருவேளை நம்ம சபை நம்பிக்கை, உபதேசம், கொள்கைகளுக்கு சொந்தமல்லாத வேறு ஒரு பின்னணியில் இருக்கிற ஒருவருடைய பிரசங்கம் நமக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினால், நாம வளரக்கூடிய அங்கம் வகிக்கிற திருச்சபையிலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த தரிசனம், அந்த போதனை, அந்த கொள்கை, அந்த நோக்கம், அந்த நோக்கத்தில் பேசப்பட்ட பிரசங்கம் எல்லாம் சிதைக்கப்பட்டு கருத்துரு இல்லாமல் அது நம்மை வேறு ஒரு திசைக்கு, நாம் அங்கம் வகிக்கிற திருச்சபையோடு இசைந்து போகக்கூடிய மனப்பாங்கு இல்லாதவர்களாக, நம்மை ஒருமனப்படாதவர்களாக மாற்றிவிடும். வேறு ஒரு குறை அல்லது குற்றம் சொல்லுகிறவர்களாக, தன்னம்பிக்கை இழந்தவர்களாக அது மாற்றிவிடும். ஸோ நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருந்தப்போ கூட சுவிசேஷ பணியை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ ஏன் இந்த காலகட்டத்தில் 20ஆம் நூற்றாண்டில் இந்த 2026 ஏன் ஊழியங்கள் குறைஞ்சு போச்சு, தடைகள் பெருகிருச்சு? ஊழியத்தின் மூலமாக தனித்தாள் ஊழியம், தனிநபர் ஊழியங்கள் குறையப்பட்டு ஆத்தும அறுவடை ஏன் குறைந்து கொண்டிருக்கிறது? முன்னெல்லாம் குழுவா, கூட்டமா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 4 பேர் 10 பேர் என்று ஒரு கூட்டமா நம்ம திருமுழுக்கு எடுக்கிறத பார்த்துருப்போம். இப்ப அப்படி கணிசமா நம்மளால பார்க்க முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவை நம்புகிறவர்கள், இரட்சகர் என்று நம்புகிறவர்கள், கொள்கை வீரர் என்று நம்புகிறவர்கள் அநேகர் இருந்தாலும், அந்த கொள்கையை நான் ஏற்றுக்கொண்டேன், அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் என்று தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரகடனப்படுத்துகிறவர்கள், ஒத்துக்கொள்ளுகிறவர்கள், மறுபிறப்பு அடைகிறவர்கள், ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் தங்களுடைய பழைய வாழ்க்கையை, பாவ அனுபவத்தை, தவறான வாழ்க்கை முறையை விட்டு திரும்பக்கூடியவர்கள் குறைந்து விட்டார்கள் அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும். ஸோ அதை குறித்து நம்ம யோசிக்கும் போது இயேசுவின் பிறப்பை யோசிச்சு பாருங்களேன். ஏசாயா 9:6 நம்ம வாசிக்க நேரிட்டா,
நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அவருடைய பேர் சமாதானம், அவருடைய பேர் பீஸ், பிரின்ஸ் ஆஃப் பீஸ். இந்த சமாதானம் என்பவரை, சமாதான பிரபுவை தான் சுவிசேஷமாக, ரட்சிப்பின் கருவியாக கடவுள் இந்த பூமிக்கு அவருடைய குமாரனை அனுப்பினார். லூக்கா 19 நம்ம படிச்சோம்னா நமக்கு ஒரு செய்தி அந்த இடத்துல இருக்குது. 10வது வசனத்துல இப்படி அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது: இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். Why the man of God, son of man is came to here in the universe, in the world, in the earth. இந்த உலகத்திற்கு, இந்த பூமிக்கு, இந்த பிரபஞ்சத்தில் ஏன் மனுஷகுமாரன் பிறந்தார் அப்படின்னா, அவருக்கு ஒரு நோக்கம் இருந்தது. காணாமல் போனவர்களை தேட வேண்டும், இழந்து போனவர்களை தேட வேண்டும், அவைகளுக்கு ரட்சிப்பை, மீட்பை, காப்பாற்றுதலை தர வேண்டும். அப்ப இப்படிப்பட்ட அந்த நோக்கத்தோடு வந்த மனுஷகுமாரன், யோவான் 14ஆம் அதிகாரத்துல நாம 12ஆம் வசனத்தை வாசிச்சோம்னா அவர் இப்படி சொல்றாரு: மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் பிதாவினிடத்தில் போகிறேன், புறப்பட்ட இடத்திற்கு போகிறேன். அப்ப என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய காரியங்களை செய்வான். அப்ப அவரு வந்தவர் திரும்ப ரிட்டர்ன் போறாரு. அவருடைய ஊழியர்களை, அவருடைய பிரதிநிதிகளை, அவருக்கானவர்களை உலகமெங்கும் போகும்படிக்கு ஏற்படுத்தி விட்டு புறப்பட்டு போகிறார். போகிறவர் சொல்லுகிறார்: என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வார். ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் தேவனால் அழைக்கப்பட்டிருந்தால், தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தால், அவருடைய சுவிசேஷ பாரம் நமக்குள் இருந்தால், அவருடைய வேலையை செய்வோம் என்று விரும்பினால் நாம என்ன செய்வோம் அப்படின்னு புரிஞ்சிருக்கணும். இந்த சுவிசேஷ வேலை பெரிய வேலை. நான் செய்கிற கிரியைகளை செய்வான். நான் என்ன செஞ்சேன்? ரட்சிப்பை இங்கு அறிவித்தேன். அதை காட்டிலும் பெரிய காரியங்களையும் செய்வார்கள். நான் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் ஒரு பணி செய்தால் அவர்கள் உலகமெங்கும் போய் பணி செய்யக்கூடியவர்கள். அப்ப நான் செய்கிற கிரியைகள், நான் செய்கிறதற்கும் மேலான கிரியைகளையும் செய்வார்கள் அப்படின்னு சொல்ற. Greater than these he will do. நான் செய்த இந்த காரியத்தை விட, இதை விட மேலானவைகளை அவர்கள் செய்வார்கள். What we do, our job is greater work. நம்முடைய பணி பெரிய வேலை. நீங்க செய்யறது ஒரு ஆளுக்கு நீங்க சுவிசேஷம் சொல்லலாம், ஒரு கூட்டத்துக்கு சொல்லலாம், ஒரு பெருந்திரள் கூட்டத்துக்கு சொல்லலாம். யாருக்கு தெரியும்? ஒரு நபர் மீட்கப்படுவது பரலோக ராஜ்யத்தில் பெரிய சந்தோஷத்தை அது உண்டாக்குகிறது. அப்ப இந்த பூமி இல்ல, பரலோக சொர்க்கத்தையே பெரிய மகிழ்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய வேலை எவ்வளவு பெரிய வேலையா இருக்கும். அதனாலதான் ஒரு பெரிய காரியம் அப்படின்னு சொல்றாரு. நீங்க செய்யறது பெருசு. உங்க வேலையை குறிச்சு, நம்ம வேலையை குறிச்சு நமக்கு ஒரு பெரிய தரிசனம், ஒரு எண்ணம், ஒரு நோக்கம், ஒரு பார்வை, ஒரு மதிப்பு நமக்கு இருக்கணும். நம்மளே நம்ம வேலையை அலட்சியம் பண்ணக்கூடாது. ஸோ பெரிய காரியங்களை செய்வதற்கு நாம் ஒரு சில காரியங்களை புரிந்திருக்க வேண்டும். அதுதான் காஸ்பல் explanation and explosion. Gospel explosion, சுவிசேஷ பிரபல்யம், the evangelion, இந்த முழு உலகத்தையும் the gospel and good news
இந்த செய்தியை, நற்செய்தியை இந்த முழு உலகத்தில் நிரப்புவதுதான் நம்முடைய வேலை. அது பெரிய வேலை. தட் இஸ் த கிரேட் ஜாப், கிரேட் ஒர்க். இந்த நற்செய்தியை அறிவிக்கிறதுனால நம்ம புரிஞ்சுக்கணும், நான் என்ன நடக்கும். What will happen by sharing or explosion the gospel all over the world? இந்த முழு உலகத்துக்கும் சுவிசேஷத்தை அறிவிப்பதினால் என்ன நடக்கும் அப்படின்னா, the gospel communicate or making union or fellowship the sinful man and holy God. இந்த சுவிசேஷம் ஒரு பாவியான மனிதனையும் பரிசுத்தமான தேவனையும் இணைக்கும் ஒரு பாலமாக, ஒரு இணைப்பை, ஒரு ஐக்கியத்தை இந்த சுவிசேஷம் அறிவிக்கிறது. நீங்க செய்யறது பெரிய வேலை. ஒரு கெடுதியான மனிதனை ஒரு நல்ல பரிசுத்தமான கடவுளிடத்தில் கொண்டு போய் சேர்த்து அவனை உருமாற்றமடைய செய்வது, அவன் வாழ்க்கையை டிரான்ஸ்பார்மேஷன், மாற்றமடைய செய்வது, அது எவ்வளவு பெரிய வேலை. சாதாரண நம்முடைய வார்த்தைகளால் அதை செய்துவிட முடியாது. அப்படின்னா அப்படிப்பட்ட நற்செய்தி எது? ஒரு பாவிக்கு பாவத்தை மன்னிக்கிற இரட்சகராகிய இயேசுவை அறிமுகம் செய்வது, அதுதான் நற்செய்தி. ஒரு பாவத்தை மன்னிக்கிற நபர், பாவமர பரிசுத்தமாக்குகிற ஒருத்தர் இருக்கிறார் என்ற ஒரு மகிழ்ச்சியான நம்பிக்கை கொடுப்பதுதான் சுவிசேஷம். ஒரு தீராத வியாதி உள்ள கிரானிக் டிசீஸ், தீராத வியாதி, யாராலும் அதை மாற்றிவிட முடியாது. அவன் தொடர் வியாதியிலே தொடர் மருத்துவத்துக்கு உட்பட்டவனாக இருக்கிறான். அப்படிப்பட்டவனுக்கு ஒரு நிரந்தர மருத்துவத்தை காண்பிக்கிற, கொடுக்கிற, ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்கிற ஒரு மருத்துவரை அறிமுகம் செய்வதுதான் நற்செய்தி. பாவம் பயங்கரமானது. பாவம் உண்மையிலும் உண்மை. The sin is very truly, very very true. It's not Maya. Same time, sin is very danger. இது முழு மனித வாழ்க்கையும் அழித்து நரகத்திற்கு அனுப்பிவிடும். அந்த வியாதியிலிருந்து தீர்வை ஒரு கடவுள், ஒரு இரட்சகர், ஒரு ஆண்டவர், ஒரு மனுஷகுமாரன், ஒரு தேவகுமாரன், ஒரு இரட்சகர் கொடுக்க தயாராக இருக்கிறார். அவர் இந்த பூமியிலே அவதரித்திருக்கிறார். அவர் சமாதான பிரபு, பரிசுத்தமான தேவன். அவர் கடவுளோடு நம்மை சமாதானப்படுத்தி ஐக்கியப்படுத்துகிறவர், இணைத்து வைக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் என்ற அந்த நம்பிக்கையின் செய்திதான் நற்செய்தி. அந்த நம்பிக்கையின் செய்தியை யார் ஏற்றுக்கொள்ள முடியுமோ, நம்ப முடியுமோ, அந்த நபர்தான் விடுதலை பெறுகிறார், ரட்சிக்கப்படுகிறார், மீட்படைகிறார், பரலோகத்திற்கு தகுதி அடைகிறார், நித்திய ஜீவனை பெற தகுதியுடையவராக மாறுகிறார். இந்த விஷயத்தை ஒரு பாவிக்கு கொண்டு போய் சேர்க்கிறது எவ்வளவு பெரிய வேலை இல்லை? கேட்கும் போதே அவங்க முகத்துல பாருங்க ஒரு சந்தோஷத்தை. அப்ப மீட்கப்பட்டு பணி செய்யணும்னு நினைக்கிற நமக்கே இவ்வளவு சந்தோஷம் இருந்தா, உண்மையாகவே பாவத்துக்கு விமோச்சனம் தேடி நடைபாதையும் புனித யாத்திரையும் புனித நீராடவும் அல்லது காணிக்கைகளையும் காணிக்கை முடிச்சுகளையும் ஆங்காங்கு கொண்டு போய் அவர்கள் நம்பிக்கைக்குரிய தெய்வத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று கொடுத்து தங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார்களே, அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு இந்த செய்தி கிடைச்சா, இந்த நற்செய்தி கிடைச்சா, அப்படிப்பட்ட ஒருவர் இந்த செய்தியை புரிஞ்சுக்கிட்டாருன்னா எப்படி இருக்கும் பாருங்க. அது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. அவருக்கே இந்த மகிழ்ச்சின்னா, அப்படிப்பட்ட பாவ இருள் நரகத்துக்கு போகிற ஒரு நபரை தப்புவிப்பது, காப்பாற்றப்பட்டு பரலோக வாசலில் தள்ளி விடுவது என்பது
பரலோகத்தை எவ்வளவு சந்தோஷப்படுது. அந்த பணியை செய்யற ஒவ்வொரு நபருக்கும் எவ்வளவு பெரிய ரிவார்டு கிடைக்கும். யோசிச்சு பார்ப்போம். கடவுளுக்கு நாம நன்றி சொல்லுவோம். எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்றோம்ல, அப்படின்னா என்ன? மெடிக்கல் பிளஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் ஈக்குவல் டு ரியாக்ஷன். அதுதான் பவர், அதுதான் எக்ஸ்ப்ளோஷன். ஒரு மருந்துடன் ஒரு வேதிப்பொருள் இணைந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கி அதிலே ஒரு வல்லமை உண்டாகிறதே, வெளிப்படுகிறதே, அதுதான் எக்ஸ்ப்ளோஷன். வெடிப்பு, வெடித்து சிதறும் ஒரு வெடிமருந்து, வெடிப்பொருளாக இருக்கிற சுவிசேஷம் அப்படிப்பட்டதுதான். அது வல்லமையாக போய் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிற காரியத்தை வெடித்து சிதற பண்ணி அந்த இடத்தை அது காலி செய்து சுத்தப்படுத்துகிறது. அப்போஸ்தலர் 1:8 நமக்கு தெரிஞ்சது வேத பகுதி தான். பரிசுத்த ஆவி உங்கள்கிட்ட வரும்போது நீங்க பலனடைந்து, you shall receive the power. The power equal to dynamite. அங்க சொல்லப்படுற அந்த பவர் அப்படின்றதுல நீங்க வல்லமை அடைந்து, பலனடைந்து அப்படின்னு இருக்குல்ல, அது ஒரு டைனமிக், ஒரு வெடிப்பொருள், வெடிப்பதற்கு சமமான ஒன்றாக காணப்படுகிறது. மலையை எப்படி ஒரு டைனமைட் தகர்த்து விடுமோ, அப்படி நம்மால் இயலாதவற்றை அது சாதாரணமாக செய்து முடிக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை பத்திய ஒரு அறியாம நமக்குள்ள இன்னமும் இருக்குது. இயேசுன்னு நேரடியா சொல்லிட்டா ரட்சிக்கப்பட்டுருவாங்களா, அதனால அவங்க பிரச்சனையை சார்ந்து நம்ம சுவிசேஷம் சொல்லிடலாம்னு பலர் சுய புத்தியை நினைக்கிறாங்க. ஆனா பைபிள்ல எங்க வேணா பாருங்க, எல்லாருக்குமே பிரச்சனை இருந்துச்சு. சுவிசேஷம் அறிவிச்ச இடத்தெல்லாம் அவங்க ரட்சகரை காட்டுவாங்க, பிரச்சனை என்ன அப்படின்னு காட்டுவாங்க. அதே நேரத்துல அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியத்துவத்தை சொல்லுவாங்க. அங்க இருக்கிற மக்கள் கன்வின்ஸ் அடைவாங்க. வேற எந்த காரியத்தை பத்தி பேசி இருக்க மாட்டாங்க. இரட்சகரை அறிமுகம் செய்வது, பாவத்திற்கு பரிகாரம் கிடைக்கும் என்று சொல்லுவது, இதுதான் சுவிசேஷமாகவே இருந்துச்சு. சுவிசேஷன்றது எப்பவுமே ரிலேட்டட் வித் சின். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் பரிகாரம் பொருளாக இருக்கிறார். ransom for the sin. பாவத்திற்கு அவர்தான் ஒரு பரிகாரம், அவர்தான் மீட்கும் பொருள் அப்படின்ற ஒரு செய்தியை நேரடியா நம்ம நடபடிகள் புஸ்தகத்துல சொல்லப்பட்ட எல்லா இடத்துலையும் நம்ம படிக்க முடியும். ஆனா நம்ம சுவிசேஷம் இன்னைக்கு மனித புத்திக்கு ஏற்ப மாற்று வடிவங்களை பெற்றிருக்கிறது. நமக்கு தேவை என்னன்னா, அவங்க ஏத்துக்கிறாங்க ஏத்துக்கல, அவங்க நல்லவங்க கெட்டவங்க ஜட்ஜ் பண்றது இல்லை. மனிதன் பாவியா இருக்கிறார், அந்த பாவம் பயங்கரமானது, அந்த பயங்கரமான பாவத்தை அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு மனித முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. அவைகளெல்லாம் தோற்று போகும்போது கடவுள் மனுஷகுமாரன் அந்த இழந்து போனதை தேடுவதற்காக வந்தார். அவர்தான் இயேசு கிறிஸ்து இரட்சகர். அவர் மனிதனுடைய பாவத்திற்காக மனிதனுக்கு பாவியான மனிதனுக்கு பதிலீடாக சிலுவையிலே தியாகமாக பலியானார். அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் அவர் உயிருள்ள மனிதர்களுக்கு தரிசனமானார். இந்த விஷயம்தான் நாம சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த சுவிசேஷ பிரபல்யத்தை நாம் செய்யும் போது, உலகமெங்கும் இந்த சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்க்க முயற்சிக்கும் போது கவனிக்கணும். காஸ்பல் அப்படின்னு சொன்னா கோ அண்ட் ஸ்பெல், போய் சொல்லுங்கள். இந்த நடபடிகள் புத்தகம் 1:8 இருக்கிற சாட்சிகளா இருப்பீர்கள் அப்படின்றது என்னன்னா,
அவர்கள் இரத்த சாட்சிகளாக கூட மரிப்பார்கள் என்பதன் பொருளில் அது மூல பாஷையிலே இருக்கிறது. அவர்கள் வாய் வழியாக மட்டும் பேசுகிறவர்கள் அல்ல, தங்கள் ஜீவனிலும் வெளிப்படுத்தக்கூடியவர்கள் அப்படின்றதுதான் அங்கே சொல்லப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஒரு மகிழ்ச்சியான செய்தி, நாம் சுவிசேஷ பிரபல்யம் செய்யும் போது எப்பொழுதுமே எதற்காக இயேசு இந்த உலகத்தில் வந்தார்? அவர் தன்னுடைய ராஜ்யத்தை விரிவாக்கும்படிக்கு வந்தார். அவர் தேவைகளை சந்திப்பதற்காக வந்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி விடுவிக்கிறார். யோவான் 16:8 படிக்கிறோம், அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாய தீர்ப்பதை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர் பாவத்தை குறித்து சொல்லாமல் இருக்க மாட்டார். சோ நம்முடைய சுவிசேஷத்துல பாவத்தை பற்றிய குறிப்புகள், பாவத்தினால் வரும் விளைவுகளை குறித்த குறிப்புகள் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் பாவத்தை குறித்து சொல்லுகிறோம் என்ற பெயரில் அவர்களை பயமுறுத்தி சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள வைக்கலாம் என்ற உள்நோக்கம் இருந்தால் அந்த சுய முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. வசனம் தான் ஒரு ஆளை மாற்றணும், சுவிசேஷம் தான் ஒரு ஆளை மாற்றணும். நீங்க பயன்படுத்துற டெக்னிக்ஸ் அந்த நபரை மாற்றக்கூடாது. உணர்ச்சி வசப்பட வச்சு அந்த நபரை கிறிஸ்துவுக்குள் சுவிசேஷத்திற்குள் கொண்டு வரக்கூடாது. அவர்கள் கேட்கிற வசனத்தை, சத்தியத்தை, சுவிசேஷத்தை கேட்கும்போது உணர்ச்சி வசப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. உணர்வு பூர்வமாக உணர்வடைந்து அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, அவர் எதுக்கு வர்றாரு? பிசாசு அழிக்கிறதுக்கு தான், மனுஷனை அழிக்கிறதுக்கு இல்லை. மனுஷரை மட்டும் சேர்த்துக்கிறதே அவர் நோக்கம் இல்லை. அது ஒண்ணு மட்டுமே நோக்கம் இல்லை. பிரிவினை பண்றது ஒரு நோக்கம் இல்லை. பிரச்சனையை அழிக்கிறது தான் அவருடைய நோக்கம். மனிதன் மனிதனாக இருக்கட்டும், அவன் பிசாசை விட்டு என்னிடத்தில் வர வேண்டும் என்பதல்ல, பிசாசையே அழிக்க வேண்டும், தவறையே அழிக்க வேண்டும், பிசாசின் கிரிகளையே அழிக்க வேண்டும். நம்ம அப்படிதான் படிக்கிறோம் பாருங்க. 1 யோவான் 3:8 பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அப்ப பிசாசு கிட்ட இருந்து மனுஷனை காப்பாத்துறது மட்டும் இல்ல, அந்த பிசாசனுடைய ஆட்டிடியூட், குணங்கள், கிரிகள், ஒர்க்ஸ், டெவில்ஸ் ஒர்க் மனிதருக்குள் இல்லாமல் முழுமையாய் ஆவிக்குரிய குணங்கள் உடையவர்களாக மனிதர்களை மாற்ற வேண்டும். அந்த மனிதனுக்குள் பிசாசின் கிரிகளே இருக்கக்கூடாது, அதை முழுவதும் மனிதனுக்குள் இருந்து அழிக்க வேண்டும். எதிரியை அல்ல, எதிரியின் குணங்கள் அனைத்தையும், கிரிகள் அனைத்தையும், செயல்பாடுகள் அனைத்தையும். அதனாலதான் மனுஷர் உங்கள் கிரியைகளை கண்டு, உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் கிரியைகள் அவர்களுக்கு முன்பாக பிரகாசமாயிருக்க கடவுது அப்படின்னு மத்தேயு 5 தன்னுடைய முதல் பிரசங்கத்திலேயே சொல்றார். அவருடைய நோக்கத்தை அவர் ஃபர்ஸ்ட் பிரசங்கத்திலேயே அவர் சொல்றார். நம்ம ஊழியத்தின் நோக்கம் என்ன? நம்ம சுவிசேஷம் அறிவிப்பதில் இருக்கிற நோக்கம் என்ன? ஜனத்திரள் பெருகுவதா, பிசாசின் கிரிகள் அழிவதா? ஜனத்திரள் நம்மிடத்தில் வருவதா, இல்ல மாற்றமடையாத மக்கள் நம்மிடத்தில் இருப்பதா, மாற்றமடைந்த மக்கள் இந்த உலகம் முழுவதும் அனுப்பப்படுவதா? அத ரொம்ப விசேஷமா நாம யோசிச்சு பார்க்கணும். தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷமாகவும் தியாகமாகவும் ஊழியம் செய்யணும். ஊழியத்தை தவறா புரிஞ்சிக்க கூடாது. ஸோ கோ
and speak about Jesus. Love for God and worship. Love for people godly. தேவனுடைய மக்களை நீங்கள் அவர்களுக்கு ஊழியம் செய்யுங்கள். Love or ministry to perish the people and place who know are ungodly. தேவனற்ற மக்களுக்கு நீங்கள் பணி செய்யுங்கள், அருட்பணி செய்யுங்கள். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு அருட்பணி செய்யுங்கள். ஸோ நம்முடைய சுவிசேஷ அறிவிப்புல ரொம்ப முக்கியம், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு அருட்பணி செய்து அவர்கள் யாரெல்லாம் ஆண்டவருடையவர்களாக மாறுகிறார்களோ அவர்களுக்கு ஊழியம் செய்து, ஊழியம் அவிசுவாசிகளுக்கு இல்ல, ஊழியம் விசுவாசிகளுக்கு, அருட்பணி தேவனற்ற மக்களுக்கு, சந்திக்கப்படாத இடங்களுக்கு அங்கே அருட்பணி செய்து அதிலே அறுவடையானவர்களுக்கு நீங்கள் ஊழியத்தை செய்து சத்தியத்தை போதித்து நீங்கள் ஆண்டவரை அன்பு செய்து ஆராதனை செய்யுங்கள். அந்த ஆராதனை செய்கிற நீங்கள் எப்பொழுதும் கோ ஸ்பீக் அபவுட் ஜீசஸ் அன்காட்லி. நீங்க போய் ஆராதிக்கிற நீங்கெல்லாம் போய் தேவனற்ற மக்களுக்கு, சந்திக்கப்படாத மக்களுக்கு கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவியுங்கள். அப்படி அறிவிக்கிறதுல இப்பவும் சபைகள்ல ஏன் அறுவடை இல்லை அப்படின்னா, மோசையோட வாழ்க்கையை நம்ம நினைச்சு பார்க்கலாம். அவரு எல்லாம் தெரிஞ்சவர் தான், ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டினவர் தான். ஒரு எகிப்தியன் தேவனுடைய பிள்ளையை ஆளுகை செய்வதை, அரட்டுவதை விரும்பாமல் வைராக்கியமாக பணி செய்து கொலை செய்து போட்டவர் தான். 2 சகோதரர்களை, ஒரே மாதிரியான நம்பிக்கையுடையவர்களை சமாதானம் செய்ய முயற்சித்த நல்ல தூதுவன் தான். ஆனால் ஆண்டவர் நேரடியாக அவருடைய பணிக்கு அழைக்கும் போது, இப்ப இந்த முதல் கட்டத்துல மோசே செஞ்ச எல்லாத்தையும் திருச்சபையில் இருக்கிற எங்க விசுவாசிங்க, தேவனுடைய பிள்ளைங்க, பணம் வச்சிருக்கவங்க, பொருளாதாரம் இருக்கவங்க எல்லாம் செய்வாங்க. ஆனா ஆண்டவர் ஊழியத்துக்கு அவங்களை அழைக்கும் போது அல்லது அனுப்பும் போது என்னெல்லாம் சொல்லுவாங்க? நான் எம்மாத்திரம். 3ஆம் அதிகாரம் யாத்திரையாகமத்தில் படிச்சோம்னா, ஐ எம் நாட் குவாலிஃபைட். அவங்க சொல்லுவாங்க, நான் சரி கிடையாது, தகுதியானவன் இல்லை. அப்புறம் அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துடும். ஏற்கனவே ஆண்டவர் பத்தி தெரிஞ்சிருக்கலாம், இப்போ அடுத்தவங்க கிட்ட சொல்றதுக்கு தனக்கு தெரிந்த தெய்வத்தை, தன்னுடைய அனுபவத்தை அல்ல, புதிய அனுபவத்தை எதிர்பார்ப்பாரு. சொல்லணும்னா இப்படி இருந்தா தான் அவங்க ஏத்துக்குவாங்கன்னு. இங்க பாருங்க, மோசே கேட்கிறார், சரி நான் போய் சொல்றேன், ஏற்கனவே இருக்கிற ஆண்டவர் தான், எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்ப நான் போய் சொன்னா யாருன்னு கேட்பாங்களே, உங்க பேர் என்ன? அப்ப நம்ம கடவுளை இன்னும் அறியாமலேயே அறிந்தவர்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நிறைய பேரு கடவுள் இருக்கிறாருன்னு தெரியும், ஆனா யார் கடவுள், அந்த கடவுளுடைய குணம் என்ன, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அப்ப யோசித்து பாருங்க. அது பேர் சொல்றாரு, உடனே என்ன நம்ப மாட்டாங்களே. எவ்வளவு பெரிய, நாம சொல்றத அவங்க நம்பணும். நம்பாட்டி அதனால நமக்கு என்ன பிரச்சனை? கடவுள் சொன்னதை கொண்டு போய் சொல்றோம், மீதியெல்லாம் அவர் வேலை தானே. நம்ப வைக்கிறது நம்ம வேலையா? ப்ரூவ் பண்றது நம்ம வேலையா? கடவுளை ப்ரூவ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அவர் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவர், அவரை ப்ரூவ் பண்ண முடியாது. கடவுள் நம்பிக்கைக்கு உட்பட்டவர், விசுவாசத்துக்கு உட்பட்டவர், அவர் காணாதவர். அவர் நாம் என்ன விசுவாசிக்கிறோமோ அப்படி வெளிப்படக்கூடியவர். ரொம்ப கவனமா இருக்கணும். நான் வாக்கில் வல்லவன் அல்ல. இந்த வசனத்தை நம்ம படிச்சா நல்லா இருக்கும். யாத்திரையாகமோ 4:10. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோட பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். நல்லா தான் பேசுறான், திக்கிலாம் பேசல. ஆனா அவனுடைய இதற்கு முன்னாவது உமது அடியனுடைய பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கில் வல்லவன் அல்ல. ஆனா இதை தொடர்ந்து நீங்க ஏற்கனவே படிச்சு பார்த்தீங்கன்னா,
இவன் எகிப்தின் அனைத்து கலைகளையும் கற்றவன் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். எல்லா கலையும் தெரியும், பேச்சுக்கலை முதற்கொண்டு அத்தனையிலையும் அவன் வல்லவனாக இருக்கிறான். ஆனா நான் வாக்கில் வல்லவன் அல்ல, திக்குவாயும் வந்தனாவும் உள்ளவன், தடுமாறி பேசக்கூடியவன் அப்படின்னு சொல்றான். வேற யாரையாவது அனுப்புங்க, வேற யாரையாவது அனுப்புங்கன்னு சொல்லி கேட்கக்கூடியவராக இருக்கிறான். இப்ப கூட சான்ஸ் வேற ஒண்ணும் இல்லை. உங்களால என்னால அந்த பணியை சிறப்பா செய்ய முடியலன்னா உன் தேவை என்ன? சுவிசேஷம் அறிவிப்பதற்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு நம்ம அறிஞ்சிருக்கோம். உடனே ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஆரோனை ஏற்படுத்துகிறார். சோ நம்முடைய தேவைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்னென்ன டூல்ஸ், வாட் we need to meet the unreached people group, unreached area, ungodly people. How we meet, how I am going to meet, எப்படிப்பட்ட டூல் எல்லாம் அப்படிப்பட்ட மக்களை சந்திக்கிறதுக்கு எனக்கு தேவை அப்படின்னு நாம கண்டுபிடிச்சு நம்முடைய பொறுப்பு என்ன, நம்முடைய கடமைகள் என்ன என்று நாம் கற்று அறிந்து தெளிந்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன தெரியுமா? விஷன் அண்ட் மிஷன். ஒரு தரிசனமும் அர்ப்பணியும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நம்முடைய ஊழியத்திற்கு எக்ஸ்பென்சிவ் என்ன? த கோவர்க்கர்ஸ் அண்ட் மணி அண்ட் சம் டூல்ஸ். நிச்சயம் அதெல்லாம் வேணும், இல்லைன்னு சொல்லிட முடியாது. நம்முடைய ப்ரொவிஷன்ஸ், தேவைகள் என்ன, நீட்ஸ் என்ன நாம் அறிந்திருக்க வேண்டும். நாம் தேவனிடத்துல ஹம்பிள், நான் தைரியமானவன் அல்ல, எனக்கு பதில் வேற ஏதாவது தேவை, எனக்கு உதவி தேவை என்று நம்மை தாழ்மைப்படுத்தி தாழ்த்த வேண்டும். எப்படியும் அவருடைய வாக்குக்கு should be obey, நாம் கீழ்ப்படிய வேண்டும். லவ் காட் வித் த சவுண்ட் மைண்ட். ஆரோக்கியமான சிந்தனையோடு கூட, இருதயத்தோடு கூட, புத்தியோடு கூட, எண்ணங்களோடு கூட நம்முடைய ஆண்டவரை நாம் நேசிக்க வேண்டும். not to sin. பாவத்தை வேண்டாம் என்று தடுக்கிற, எதிர்க்கிற மனநிலை வேண்டும். ஊழியத்தை நிறைவேற்றும் போது, சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது, சுவிசேஷ பிரபல்யம் செய்ய நம்மை அர்ப்பணிக்கிற போது பி ஹோலி, பரிசுத்தத்தோடு, தேவனுக்கேற்ற பரிசுத்தத்தோடு இருக்க வேண்டும். பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வேலையை நாம் செய்தால் சுவிசேஷ பிரபல்யத்தை நம்மால் தெளிவாக செய்துவிட முடியும். ஆத்தும அறுவடை நிச்சயமாக நடக்கும். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்குவோம். கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். May God bless you all.